ஒரு சகோதரன் தேவன் மீது விசுவாசம் வைத்து தேவனுக்கு ஏற்கும் பலி செலுத்தினான். ஆனாலும் தனது விசுவாசத்திற்காகவே கொலை செய்யப்பட்டான். மற்றொருவன் கொலை குற்றவாளி. இப்போது நமக்கு ரட்சிப்பு வரும் என்று சொல்லப்பட்ட வழி அடைக்கப்பட்டது போல தோன்றினாலும் வாக்கு மாறா தேவன் அதற்கு ஒரு வழியை உண்டாக்கிவிட்டார். எப்படி என்று பார்ப்போம் வாருங்கள். கர்த்தருடைய வேதம் என் மனமகிழ்ச்சி என்பதை அறிந்தவர்களாய் இன்றும் நீங்கள் எங்களோடு இணைந்திருப்பதற்காக கர்த்தரை துதிக்கிறோம். இன்று நாம் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வரைக்கும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். வாசிக்கிறேன். ஆதியாகமம் 4, 8, 9ஆம் வசனங்கள். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். இது நடைமுறையில் ஒரு துணிச்சலான பதில். வெளிப்படையாக காயினுக்கு தனது சகோதரன் மீதோ அல்லது கடவுள் மீதோ சிறிதும் அக்கறை இல்லை என்பதை இந்த பதில் காட்டுகிறது. அவன் தனது செயலை மறைக்க முயற்சிக்கிறான். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? மத்தேயு 10:26 பின்பகுதியை பாருங்கள். வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத இரகசியமும் இல்லை. உங்களிடம் ஏதேனும் இரகசிய பாவங்கள் இருந்தால் அதை பற்றி சிந்திக்க வேண்டிய நேரம் இது. நீங்கள் அவற்றை இப்பொழுதே சரி செய்வது நல்லது. ஏனென்றால் அவை அனைத்தும் ஒரு நாள் கடவுளின் முன்னிலையிலே வெளிவரப் போகின்றன. ஏற்கனவே தேவன் அவற்றை பற்றி அறிந்திருக்கிறார். எனவே நீங்கள் அவரிடம் அதை குறித்து அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றுக்கொள்வது சிறந்தது. காயின் தான் எந்த குற்றமும் செய்யவில்லை என்று சொல்ல முயற்சிக்கிறான். நான் என் சகோதரனின் காவலாளியா என்று கேட்கிறான். இது எவ்வளவு துணிச்சலான ஒரு பதில் என்பதை கவனித்தீர்களா? மேலும் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் காணப்பட்ட ஆதாம் ஏவாளுடைய பாவத்தின் நேரடி விளைவை இங்கே பார்க்கிறோம். பாவம் ஏதேன் தோட்டத்தில் தனிப்பட்டதாக தொடங்கி குடும்ப உறவுகளிலே வன்முறையாக வெளிப்படுகிறது. இங்கே சகோதரன் என்ற சொல் அடிக்கடி வருகிறது. இது சகோதரத்துவத்தின் முக்கியத்துவத்தை காட்டுகிறது. அதே சமயம் சகோதர உறவு எவ்வாறு உடைக்கப்படுகிறது என்பதையும் விளக்குகிறது. ஆதாமிடம் நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்ட அதே கர்த்தர் இப்பொழுது காயினிடம் உன் சகோதரனாய ஆபேல் எங்கே என்று கேட்கிறார். கர்த்தரின் கேள்விகள் அவருடைய கரிசனையை காட்டுகிறது. ஆனால் அதே சமயம் இது மனிதனுக்கு இருக்க வேண்டிய பொறுப்புணர்வையும் சுட்டி காட்டுகிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்கள். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இந்த உண்மையை எபிரேய ஆக்கியோனும் எப்படி எழுதியிருக்கிறார் என்பதை கவனியுங்கள். எபிரேயர் 12:24 புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஆபேலின் இரத்தம் செய்யப்பட்ட கொலையை குறித்து பேசுகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மீட்பை குறித்தும் இரட்சிப்பை குறித்தும் பேசுகிறது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்கள். இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். நாம் வாழும் இந்த காலத்திலும் மனிதனின் பாவத்தினாலே பூமி சபிக்கப்பட்டிருப்பதை நாம் கவனிக்கலாம். ஒரு காலத்தில் இருந்த செழிப்பு எல்லாம் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. இந்த பூமியிலே செழிப்பான இடங்களிலேயும் லட்சக்கணக்கான மக்கள் பட்டினி கிடக்கிறார்கள். இந்த பூமியிலே மிகுதியாக உற்பத்தி செய்ய மனிதனுக்கு மிகுந்த முயற்சியும் புத்திசாலித்தனமும் தேவையானதாக இருக்கிறது. நிச்சயமாகவே சகோதரனால் கொலை செய்யப்பட்ட ஆபேலின் இரத்தம் பூமியிலிருந்து அழுகிறது. மேலும் ஆதியாகமம் 4, 11, 12 பாவத்தின் வளர்ச்சியை நாம் பார்க்கிறோம். பொறாமை, கோபம், பொய், கொலை என்று பாவம் படிப்படியாக வளர்கிறது. இதைத்தான் யாக்கோபு 1:15 வாசிக்கிறோம். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். காயினுக்கு நிலத்தின் சாபம் கொடுக்கப்படுகிறது.
நிலம் தன் பலனை இனி அவனுக்கு கொடுக்காது. கர்த்தர் ஆதாமுக்கு கொடுத்த சாபம் உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? ஆதியாகமம் 3:17, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். காயினுக்கு கிடைத்த சாபம் ஆதாமின் சாபத்தை தீவிரப்படுத்துகிறது. ஆபேலின் இரத்தம் நிலத்தை தீட்டுப்படுத்துகிறது. இன்னாமும் 35:33 கவனியுங்கள். நீங்கள் இருக்கும் தேசத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதிருங்கள். இரத்தம் தேசத்தை தீட்டுப்படுத்தும். இரத்தம் சிந்தினவனுடைய இரத்தத்தினாலே ஒழிய வேறொன்றினாலும் தேசத்திலே சிந்துண்ட இரத்தத்திற்காக பாவ நிவர்த்தி இல்லை. சரி, தொடர்ந்து ஆதியாகமம் 4:13 பார்ப்போம். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. காயினின் தண்டனை அவனால் தாங்க முடியாத அளவுக்கு பெரிதாக இருந்ததால் அவன் ஏன் கடவுளிடம் திரும்பி தன் பாவத்தை அறிக்கையிட்டு கடவுளின் கருணையை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இல்லை? அது அவனால் தாங்க முடியாத அளவுக்கு பெரிதாக இருந்தது, உண்மைதான். ஆனால் அவன் கடவுளிடம் திரும்பினால் அவனுக்கு ஒரு இரட்சகரை அவனுக்கு கொடுப்பார் என்பதை அவன் உணர்ந்து கொள்ளவில்லை. உங்கள் வாழ்க்கையிலேயும் உங்கள் பாவத்தை குறித்த மனவேதனையை அது உண்டாக்கும் என்றால், தண்டனையை குறித்த மனவேதனை உங்களுக்கு உண்டாகும் என்றால், ஐயோ கர்த்தரை நான் துக்கப்படுத்தி விட்டேனே என்ற வேதனை உங்களுக்கு வரும் என்றால், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் தேவனிடத்திலே மனம் திரும்பி மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். ஆதியாகமம் 4:14, இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொண்டு போடுவானே என்றான். காயின் தான் தேவனுடைய முகத்திற்கு மறைக்கப்பட வேண்டும் என்று கேட்கிறான். உண்மையில் அதுதான் நடந்தது. என்றாலும் தேவன் அவனை காப்பாற்றுகிறதையும் இங்கே நாம் பார்க்கிறோம். இது மிகவும் வினோதமான ஒரு காரியமாக இருக்கிறது. தேவன் ஒரு கொலைகாரனை மறைத்து பாதுகாக்கிறார். பாருங்கள், ஆதியாகமம் 4:15, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொண்டு போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். தேவன் காயின் மேல் எந்த அடையாளத்தை போட்டார் என்பதை நாம் கூற முடியாது. அநேகர் இதை குறித்து பல காரியங்களை கூறுகிறார்கள். ஆனால் தேவன் காயினை பாதுகாத்தார் என்பதையே இங்கே நாம் பார்க்கிறோம். அந்த நாட்களிலே எந்த நியாயப்பிரமாணமும் கொடுக்கப்படவில்லை. காயின் ஒரு பாவியாக இருந்தான். ஆனாலும் கொலை குறித்து எந்த ஒரு நியாயப்பிரமாணமும் அப்பொழுது கொடுக்கப்படாதபடியினாலே அவன் மீறுதலுக்கு உட்படவில்லை. அவனுடைய பெரிய பாவம் என்னவென்றால், அவன் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய காணிக்கையை கொண்டு வராததுதான். அவன் தேவனுக்கு காணிக்கையை கொண்டு வந்த விதத்திலே பொல்லாப்பு இருந்தது. அவன் தனது தீமையான சுபாவத்தை தன் சகோதரனை கொலை செய்ததின் மூலமாக வெளிப்படுத்தி விட்டான். தொடர்ந்து காயினுடைய பிள்ளைகள் எப்படி தேவனற்ற ஒரு சமுதாயமாய் பெருகினார்கள் என்னும் நாம் பார்க்கிறோம். காயின் தேவனை விட்டு தூரமாய் போய் தேவன் இல்லாத ஒரு சமுதாயத்தை உண்டு பண்ணுகிறான். காயினுடைய பிள்ளைகள் தேவனற்ற சமுதாயமாய் கடவுள் பயம் இல்லாத மனிதர்களாய் பெருகி வந்தார்கள். மேலும் இந்த வசனத்திலே கர்த்தரின் நீதி மற்றும் இரக்கத்தையும் பார்க்கிறோம். கொலையாளிகளுக்கு கூட மரண தண்டனை இல்லை. கர்த்தர் அவனுக்கு அடையாளம் கொடுத்தவனை பாதுகாக்கிறார். இது கர்த்தருடைய அளவில்லாத இரக்கத்தை காட்டுகிறது. ஆனால் பின்னர் நோவாவின் காலத்திலே கொலை செய்கிறவனுக்கு கர்த்தர் மரண தண்டனை விதிக்கிறார். ஆதியாகமம் 9:6 பாருங்கள். மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவது. கர்த்தரின் நீதி இங்கே வெளிப்படுகிறது. காயின் தன் தண்டனையால் யாராவது தன்னை கண்டு கொன்று விடுவார்கள் என்று பயப்படுகிறான். அக்காலத்தில் மக்கள் தொகை குறைவாக இருந்தாலும் ஆதாமுக்கு வேறு பிள்ளைகள் இருந்திருக்கலாம் என்று நாம் வைத்துக்கொள்ளலாம். அல்லது எதிர்காலத்தில் தன்னை தேடி பழிவாங்க வருவார்கள் என்ற பயம் காயினுக்கு இருந்தது. கர்த்தர் அவனது பயத்தை நேரடியாக புறக்கணியாமல் பாதுகாப்பு அளிக்கிறார். காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லுகிறார். 7 என்ற எண் முழுமை அல்லது தீவிரத்தை குறிக்கிறது.
இங்கே முழுமையான அல்லது தீவிரமான பழிவாங்குதலை குறிக்கிறது. யாரும் தனிப்பட்ட முறையிலே பழிவாங்க அனுமதிக்கப்படவில்லை. பழிவாங்குதல் கர்த்தருக்கே உரியது. உபாகமம் 32 அதிகாரம் 35 வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்கு உரியது என்று சொல்லுகிறார். ரோமர் 12:19 பாருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடங்கொடுங்கள். காயின் மேல் போடப்பட்ட அடையாளம் தண்டனையின் அடையாளம் அல்ல, அது பாதுகாவலின் அடையாளம். காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொண்டு போடாதபடிக்கு என்று நாம் வாசிக்கிறோம். இது கொலையாளிகளை கூட கர்த்தர் பாதுகாக்கிறார் என்பதை காட்டுகிறது. காயின் கொலை செய்ததற்கு தண்டனை உண்டு. நிலத்தின் சாபம், அலைந்து திரிதல் போன்ற தண்டனைகள் உண்டு. ஆனால் மரண தண்டனை அவனுக்கு இல்லை. கர்த்தர் கொலையாளியை கூட முழுமையாக கைவிடவில்லை. இது அவரின் இரக்கத்தை வெளிப்படுத்துகிறது. பாவிக்கு மனம் திரும்ப அவர் ஒரு வாய்ப்பு அளிக்கிறார். இது பாவியான மனிதனுக்கு மனம் திரும்புதலுக்கும் மீட்புக்குமான தேவனின் திட்டத்தின் ஆரம்ப அறிகுறி. இயேசு கிறிஸ்துவிலே இந்த இரக்கமும் முழுமையாக வெளிப்படும். அவர் நமக்காக சிலுவையிலே மரித்து நம்மை மரணத்திலிருந்து பாதுகாத்தார். ஆதியாகமம் 4 அதிகாரம் 16 வசனம் பாருங்கள். அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். நோத் என்ற வார்த்தையின் பொருள் அலைந்து தெரிதல். உண்மையில் அந்த இடம் எங்கே இருந்தது என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் வேதம் நமக்கு சொல்லுவது போல காயின் அங்கே சென்று வாழ்க்கை நடத்தினான். ஆதியாகமம் 4:17 காயின் தன் மனைவியை அறிந்தான், அவள் கற்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்குடைய பெயரை இட்டான். இதே காரியத்தை மக்கள் காலம் காலமாய் செய்து வருகிறார்கள். தங்கள் சொந்த பெயரில் அல்லது தாங்கள் நேசிக்கும் ஒருவருடைய பெயரிலே தெருவின் பெயரையோ அல்லது பட்டணத்தின் பெயரையோ வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். திருச்சபையில் இருக்கும் மனிதர்களும் காயினை போன்ற இந்த விருப்பமுடையவர்களாய் இருக்கிறார்கள். நகர வாழ்க்கை அல்லது பட்டண வாழ்க்கை இங்குதான் தொடங்கியது. அவன் ஒரு நகரத்தை கட்டி தன் குமாரனாகிய ஏனோக்கின் பெயரால் அந்த நகரத்திற்கு பெயரிட்டான். இன்று மனிதன் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய பிரச்சனைகளிலே ஒன்றாக நகரங்கள் மாறிவிட்டன. நகரங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் உலகமெங்கும் உள்ள மக்கள் நகரங்களையே நோக்கி படையெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆதியாகமம் 4:18-19 வசனங்களை பாருங்கள். ஏனோக்குக்கு ஈராத் பிறந்தான். ஈராத் மெகுயவேலை பெற்றான். மெகுயவேல் மெத்தூசவேலை பெற்றான். மெத்தூசவேல் லாமேக்கை பெற்றான். லாமேக்கு 2 ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான். ஒருத்திக்கு ஆதாள் என்று பெயர், மற்றொருத்திக்கு சில்லாள் என்று பெயர். ஒரு ஆண் பல பெண்களை திருமணம் செய்யும் பழக்கம் இங்கேதான் ஆரம்பமாகிறது. லாமேக்கு 2 பெண்களை திருமணம் செய்தான் என்று வாசிக்கிறோம். இது தேவனுடைய விருப்பத்திற்கு முரணான ஒரு செயல். தேவன் மனிதனுக்கு என்று வைத்திருந்த திட்டத்திற்கு எதிராக செயல்படுகிறான். பலரை திருமணம் செய்வதை தேவன் அங்கீகரித்தார் என்று நாம் கூற முடியாது. நன்றாக கவனித்து பார்த்தால் அவர் அதை கண்டிக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். ஆதியாகம புத்தகத்திலே வரலாறு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே லாமேக் செய்ததும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆதாள் என்றால் இன்பம் அல்லது அலங்காரம் என்ற அர்த்தம். அழகு நிலையத்திற்கு சென்ற முதல் பெண் இவள்தான் என்று சொல்லலாம். அடுத்து சில்லாள் என்றால் ஒளிந்து கொள்வது என்ற அர்த்தம். ஆண்கள் தன் மீது ஆசை கொள்ளும்படியாய் அவள் மினுக்கி கொண்டு திரியும் ஒரு பெண்ணாக இருந்திருக்கலாம். 2 மனைவிகளை அவன் திருமணம் செய்ததற்கு காரணம் என்ன? அவனுக்கு சில பிரச்சனைகள் இருந்திருக்க வேண்டும். சற்று நேரம் கழித்து என்ன நடந்தது என்பதை நாம் பார்ப்போம். இங்கே நாம் பார்ப்பது காயினின் நாகரிகம் வளர்ந்து வருகிறது. சரி, ஆதியாகமம் 4:20 பாருங்கள். ஆதாள் யாபாலை பெற்றாள். அவன் கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கும் மந்தை மேய்க்கிறவர்களுக்கும் தகப்பனானான். ஆதாள் பெற்றெடுத்த பையன் யாபால்.
இவன்தான் கூடாரங்களிலே தங்கி வாழும் மக்கள் கூட்டத்தின் முதல் மனிதன் என்று சொல்லலாம். மேலும் மந்தைகளை மேய்க்கிறவனாயும் இவனை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 4:21 பாருங்கள். அவன் சகோதரனுடைய பெயர் யூபால். அவன் கிண்ணறக்காரர் நாகஸ்வரக்காரர் யாவருக்கும் தகப்பனானான். இசை அமைப்பாளர்களின் ஆரம்பத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட இசைகளை இந்த காலத்தில் நாம் கேட்டாலும் இதற்கெல்லாம் ஆரம்பம் அங்கேதான் இருக்கிறது என்பதை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 4:22 சில்லாளும் தூபால் காயினை பெற்றாள். அவன் பித்தளை இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியனானான். தூபால் காயினுடைய சகோதரி நாமாள். இங்கே நாம் வாசிப்பது போல தூபால் இரும்பு பித்தளை ஆகியவற்றிலே பொருட்களை செய்யக்கூடிய ஆசாரியனாகிறான். அவனுக்கு சகோதரியாய் பிறந்த பெண் நாமாள் என்று வாசிக்கிறோம். ஆதியாகமம் 4:23-24 வசனங்களை பாருங்கள். லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து, ஆதாளே சில்லாளே, நான் சொல்வதை கேளுங்கள். லாமேக்கின் மனைவிகளே, என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொண்டேன். எனக்கு தழும்புண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன். காயினுக்காக 7 பழி சுமருமானால் லாமேக்குக்காக 77 பழி சுமரும் என்றான். இங்கே லாமேக்கு சொல்வதை கவனித்தீர்களா? லாமேக்கின் பாடல் வன்முறையின் தீவிரத்தை காட்டுகிறது. ஒரு கொலை செய்துவிட்டு காயின் தப்பித்துக் கொள்வான் என்றால் நானும் தப்பித்துக் கொள்வேன் என்பது போல பேசுகிறான். காயின் சுய பாதுகாப்புக்காக கொலை செய்யவில்லை. ஆனால் லாமேக்கு சுய பாதுகாப்புக்காகவே கொலைகளை செய்தது போல தெரிகிறது. இந்த பிரச்சனைகளுக்கும் அவன் மனைவிகளுக்கும் தொடர்பு ஏதும் உண்டா என்பது நமக்கு தெரியவில்லை. ஒருவேளை அவர் இவர்களிலே ஒருவரை பாதுகாப்பதற்காக அவ்வாறு செய்திருக்கலாம். எப்படி இந்த கொலைகள் நடந்தன என்பது நமக்கு சொல்லப்படவில்லை. லாமேக்கு தன்மேல் 77 பழி சுமரும் என்று சொல்லுகிறான். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேதுருவினிடத்திலே சொல்லும் பொழுது தன் பகைவர்களையும் கணக்கிலே வைக்காமல் மன்னிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தார். ஆதியாகமம் 4:25-26 வசனங்கள். பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். அவள் ஒரு குமாரனை பெற்று, காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். வேத புத்தகத்தில் இப்பொழுதுதான் முதல் முறையாக மக்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள துவங்குவதை நாம் பார்க்கிறோம். சரி, தொடர்ந்து 5ஆம் அதிகாரத்திலிருந்தும் சில வசனங்களை பார்ப்போம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் ஒரு வகையிலே ஊக்கமளிக்கும் ஒரு அதிகாரம் மற்றும் ஒரு வகையில் சோர்வடைய செய்யும் ஒரு அதிகாரம் என்று சொல்லலாம். காரணம், அது ஒரு கல்லறை தோட்டத்தின் வழியாக நடந்து செல்வதை போல இருக்கிறது. ஆதியாகமம் 2:17 நாம் வாசித்தது போல தேவன் ஆதாமிடத்திலே நீ அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று சொல்லியிருந்தார். அது மட்டுமல்ல, ஆதாமின் மகன்கள் அனைவரும் இறந்து விட்டார்கள். இதைத்தான் பவுல் இவ்வாறு கூறியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 15:22 பாருங்கள். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல என்று வாசிக்கிறோம். மேலும் ஆதாம் ஏவாளுக்கு 3வது மகனாகிய சேத் பிறக்கிறான். இவன் ஆபேலுக்கு மாற்று. அதாவது இந்த பகுதியிலே மனிதகுல வரலாற்றிலே ஒரு முக்கியமான திருப்பு முனையை குறிக்கிறது. பாவத்தால் உடைந்த உலகத்திலே கர்த்தரின் மீட்பு திட்டம் தொடர்கிறது என்பதை இது நமக்கு வெளிப்படுத்துகிறது. தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று ஏவாள் சொல்லுகிறாள். ஆங்கிலத்திலே இது சீட் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு சரியான மொழிபெயர்ப்பு வித்து என்பதாகும். வித்து என்ற சொல் மிக முக்கியமானதாகும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே கர்த்தர் சாத்தானிடம் இவ்வாறு கூறினார், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இது புரோட்டோ எவாஞ்சலிசம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது முதல் நற்செய்தி. மீட்பர் வருவார் என்ற வாக்குத்தத்தம் இங்கே கொடுக்கப்படுகிறது. ஆபேல் கொல்லப்பட்டதால் அந்த வித்து, அதாவது மீட்பின் வழி அழிந்து விட்டது போல தோன்றியது. ஆனால் கர்த்தர் சேத்தை கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்தை தொடரச் செய்கிறார். சேத் ஆபேலுக்கு பதிலாள்,
அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் ஆவான். தேவன் கொடுத்தார் என்று ஏவாள் கூறுகிறாள். ஏவாளின் வார்த்தைகளிலே தேவனின் செயல்பாடு வெளிப்படையாக கூறப்படுகிறது. இது தேவனின் இறையாண்மையையும் இரக்கத்தையும் காட்டுகிறது. பாவத்தின் விளைவுகளுக்கு நடுவிலேயும் தேவன் தன் திட்டத்தை நிறைவேற்றுகிறார். சேத் என்ற பெயருக்கு எபிரேய மொழியிலே நியமித்தல் அல்லது அடித்தளம் போடுதல் என்று பொருள். ஏவாளே இந்த பெயரை வைத்தது கர்த்தரின் நியமிப்பை அங்கீகரிக்கிறது. இது மட்டுமல்ல, சேத்துக்கு ஏனோஸ் என்ற மகன் பிறக்கிறான். ஏனோஸ் என்றால் மனிதன் அல்லது பலவீனமானவன் என்று பொருள். இது மனிதனின் பலவீனத்தையும் மரணத்தையும் நினைப்பூட்டுகிறது. மனிதன் தன் பலவீனத்தை உணர்ந்து கடவுளின் நாமத்தை அழைக்கிறான். இது இன்றும் பொருந்தும். உண்மையான வழிபாடு தாழ்மையுடன் கடவுளை தேடுவதிலிருந்து தொடங்குகிறது. அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று வாசிக்கிறோம். இது மிக முக்கியமான ஒரு வாக்கியம். ஏனோசின் காலத்திலே மக்கள் முறையாக தேவனை வழிபடத் தொடங்கினார்கள். ஆபேலும் முறையாக வழிபாடு செய்திருப்பான். அதனால்தான் தேவன் அவன் காணிக்கைகளை அங்கீகரித்தார். ஆனால் அவன் கொலை செய்யப்பட்ட பின் அது தடைபட்டு விட்டது. இப்பொழுது சேத்து வழியிலே தேவனை ஆராதிப்பது மறுமலர்ச்சி அடைந்தது. இப்பொழுதுதான் முதன்முறையாக மக்கள் கடவுளுக்கு ஏகோவா என்ற திருநாமத்தை பயன்படுத்தி ஆராதனை செய்ய தொடங்கினார்கள். சரி, தொடர்ந்து 5ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். ஆதாமின் வம்ச வரலாற்றின் கடைசி அதிகாரம் அது. வாசிக்கிறேன். ஆதியாகமம் 5 முதல் 2 வசனங்கள். ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். கவனித்தீர்களா? தேவன் ஆதாமையும் ஏவாளையும் ஆசீர்வதித்தார். ஆதாமை மட்டுமல்ல, ஏனென்றால் ஏவாள் ஆதாமின் மறுபாதி. இங்கே ஆதாமின் வம்ச வரலாறு என்று துவங்குவதை பார்க்கிறோம். இந்த வினோதமான ஆரம்பம் மீண்டும் புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று ஆரம்பமாகிறது. நாம் அறிந்து கொள்ளுகிறபடி இந்த 2 புத்தகங்களும் 2 வம்சங்களின் வரலாறாகிறது. 2 வித்துக்களின் வம்சம், ஆனால் ஒன்றுக்கொன்று எதிரானது. சாத்தானின் வழி வருகிறவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் வழியிலே வருகிறவர்களுக்கும் தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று கொண்டேதான் இருக்கிறது. இப்பொழுது நாம் பார்க்கிற சேத்தின் வம்ச வழியிலே தான் இறுதியாக இயேசு கிறிஸ்துவும் உலகத்திலே தோன்றுகிறார். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். இங்கே ஆதாம் 130 வயதான போது என்று வாசிக்கிறோம். தேவன் ஆதாமை உண்டாக்கும் பொழுது அவனுக்கு என்ன வயதுடையவனாய் உண்டாக்கப்பட்டிருப்பான் என்பது நமக்கு தெரியவில்லை. எந்த வயதுடையவனாகவும் ஆதாமை தேவன் உண்டாக்கியிருக்கலாம். இதை நாம் சொல்லும் பொழுது இது பல கேள்விகளுக்கு நமக்கு பதில் கொடுக்கிறது. சில பாறைகள் எத்தனையோ கோடி ஆண்டுகளுக்கு முன் உள்ளது என்று சிலர் சொல்கிறார்கள் இல்லையா? அதுபோலத்தான் இதுவும். அந்த பாறைகள் அதற்கு முன்னரும் பல கோடி வருடங்களுக்கு முன்னுடையதாக இருக்கலாம். அதுபோல தேவன் பூமியிலே ஆதாமை உண்டாக்கிய காலத்திலிருந்து 130 ஆண்டுகள் கழித்து தன் சாயலின்படியும் தன் ரூபத்தின்படியும் ஒரு மகனை பெற்றெடுத்தான். ஆதாம் படைக்கப்படும் பொழுது தேவ சாயலிலே படைக்கப்பட்டான். ஆனால் இப்பொழுது ஆதாமுடைய மகன் ஆதாமின் சாயலிலே பிறக்கிறான். தொடர்ந்து அடுத்த 2 வசனங்களை பாருங்கள். ஆதியாகமம் 5 4 5 வசனங்கள். ஆதாம் சேத்தை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம். அவன் மரித்தான். இப்பொழுது தொடர்ந்து நாம் அந்த கல்லறை தோட்டத்திலே கடந்து செல்கிறோம். ஆதாம் மகன்களையும் மகள்களையும் பெற்றெடுக்கிறான். வசனம் 5 என்ன வாசித்தோம்? ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம். பின் என்ன நடந்தது? அவன் மரித்தான். மேலும் 8ஆம் வசனத்திலே சேத் மரித்தான் என்று வாசிக்கிறோம். அவனுக்கு ஏனோஸ் என்று ஒரு மகன் இருந்தான்.
அவனுக்கு என்ன நடந்தது? வசனம் 11 அவனும் மரித்து விட்டான் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு ஒரு மகன் இருந்தான், அவனுடைய பெயர் கேனான். அவனும் இறந்து விட்டான். அவனுக்கு மகலாலேயேல் என்ற ஒரு மகன் இருந்தான். 17ஆம் வசனத்தில் நாம் பார்ப்பது போல அவனும் இறந்து விட்டான். அவனுக்கு ஒரு மகன் இருந்தான், அவன் பெயர் யாரே. அவனும் இறந்து விட்டான். அவனுக்கும் ஒரு மகன் இருந்தான், அவன் பெயர் யாரேத். அவனுக்கு 962 வருடமான பொழுது அவனும் மரித்து போனான். தொடர்ந்து வரும் வம்ச வரலாற்றை அடுத்த நிகழ்ச்சியிலே நாம் பார்ப்போம். இந்த சிறிய பகுதி மனித குலத்தின் இருண்ட காலத்திற்கு நடுவிலே நம்பிக்கையின் ஒளியை காட்டுகிறது. காயினின் வழியிலே வன்முறையும் அழிவும் செல்ல, சேத் வழியிலே கடவுளின் வாக்குத்தத்தமும் வழிபாடும் தொடர்கின்றன. இது இறுதியிலே இயேசு கிறிஸ்துவிலே நிறைவேறும் மீட்பின் அடித்தளத்தை அமைக்கிறது. கடவுள் பாவத்தை அனுமதித்தாலும் தமது இரக்கத்தினாலே எப்பொழுதும் ஒரு வழியை உருவாக்குகிறார் என்பதே இதன் மைய செய்தி. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் இன்று நாம் தேவனை விட்டு தூரமாய் சென்றவர்களாக இருப்பதை உணர்ந்தால் அவரிடத்தில் இரக்கமும் கிருபையும் மன்னிப்பும் உண்டு என்பதை நான் தாழ்மையோடு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். உண்மையாகவே உங்கள் பாவத்தை குறித்த மனவேதனையோடு இருப்பீர்கள் என்றால் தேவன் உங்களையும் நேசிக்கிறார். உங்கள் பாவத்திற்காகவும் இயேசு தண்டிக்கப்பட்டார் என்பதை உணர்ந்தவர்களாய் உங்கள் வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணியுங்கள். கர்த்தர் தாமே உங்களுக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் நித்திய வாழ்க்கையும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் யார்? புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் யார்? ஆப்ஷன் ஏ பரிசுத்த ஆவியானவர், ஆப்ஷன் பி இயேசு கிறிஸ்து, ஆப்ஷன் சி பிதா. இன்றைய நிகழ்வில் எவ்வாறு நமது ரட்சிப்பின் திட்டம் தேவனால் நிறைவேற்றப்பட்டது என்று பார்த்தோம். காயின் ஆபேலை கொன்றபோது நிச்சயம் பிசாசு கொண்டாடி இருப்பான். ஏனென்றால் தன்னை அழிக்கும் இரட்சகர் வரும் வழி அடைக்கப்பட்டு விட்டது என்று நினைத்தான். ஆனால் சர்வ வல்லவர் எல்லாவற்றையும் முறித்து போட்டார். காயினை போல தவறை மறைக்கும் குணம் நம்மில் இல்லாதபடி பார்த்துக்கொள்வோம். மறைவான குற்றங்களுக்கு பரிசுத்த தேவன் நம்மை விலக்கி காப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. சங்கீதம் 34:22.